துபாயில முருங்கைக்கீரைக்கு இவ்ளோ டிமாண்டா? ஒரு கட்டு முருங்கைக்கீரை பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு. இதோட பிரைஸ் 5 dirhams 50 fils. அதாவது நம்ம ஊரு காசுக்கு 128 ரூபாய். இதே நம்ம ஊரா இருந்தா வீட்டுக்கு பின்னாடி கொல்லையில முருங்கைக்காய் முருங்கைக்கீரைன்னு பறிச்சு சமைச்சு சாப்பிட்டு இருந்திருப்போம். என்ன பண்றது, வெளிநாடு வாழ்க்கைன்னு வந்துட்டா கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுதான் ஆகணும். இந்த மாதிரிலாம் யூஏலாம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ராசல் கைமால எல்லா பக்கமும் வில்லாஸ் மட்டும் இருக்கிற இந்த ஒரு ஏரியால மோஸ்ட் ஆஃப் த வில்லாஸ் வாசல்ல இந்த முருங்கை மரம் இருக்கிறத பார்த்தேன். அதுவும் ஒவ்வொரு மரமும் நல்ல செழிப்பான முறையில நிறைய முருங்கைக்காய் எல்லாம் காய்ச்சி இருந்தது. இது அவுட் சைடர்ஸ் எடுத்துக்கலாமான்னு ஒரு டவுட் வரும்போது உள்ள இருந்து ஆள் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு சாப்பிடுற பொருள் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல. இதோட அருமை தெரிஞ்ச நம்மளுக்கு இது பக்கத்துல இல்ல. என் கையில இருக்கிற இந்த ஒரு கீரைக்கட்டை நான் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 70 to 80 dirhams ஆவது வந்திருக்கும். அங்கேயே இன்ஸ்டன்டா லாங்கா ஒரு ஸ்டிக் ஒன்னு ரெடி பண்ணி ஹைட்ல உள்ள காயெல்லாம் வீட்ல உள்ள ஜென்ஸ் வந்து எடுத்து தர ஹெல்ப் பண்ணாங்க. கீரை எல்லாம் ஈஸியா நம்ம பறிக்கிற ஹைட்ல தான் இருந்தது. ராசல் கைமால இருக்கிறவங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க வீட்டு பக்கமும் இதே மாதிரி முருங்கை மரம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்ததுமே இந்த கீரையை செய்யும் போது டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்தது. கீரை நல்லா இனிப்பாவே இருந்தது. இதே மாதிரி யூஏல உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.